கிமு 2000 ஆண்டின் நடுப்பகுதியிலே மெசபடோமியாவின் வடக்கிலும் அனட்டோலியாவினுடைய அதாவது இன்றைய துருக்கி மலைத்தொடர்களிலும் தோன்றிய ஹிட்டைட்டுகள் மனித வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை உருவாக்கினார்கள். அவர்கள் ஒரு புதிய அரசியல் சக்தியாய் மட்டுமல்லாமல் ஒரு புதிய தொழில்நுட்ப காலத்தின் ஆரம்பத்தையும் குறித்தார்கள். அதுதான் இரும்பினுடைய ஆட்சி காலம். ஹிட்டைட்டுகளின் வேர்கள் கிமு 2000 சுற்றிய காலத்துக்கு அழைத்துச் செல்லுகிறது. அவர்கள் அனட்டோலியாவில் குடியேறியவர்கள். இவர்களின் மொழி இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சார்ந்தது. இதன் மூலம் இவர்கள் சுமேரியர்கள், அகாடியர்கள், பாபிலோனியர்கள் போன்ற செமிட்டிக் மக்களிடம் இருந்து வேறுபட்டவர்களாகவும் இருந்தார்கள். ஆரம்பத்திலே சிறு அரசாட்சிகளாக இருந்த ஹிட்டைட் பழங்குடிகள் பின்பு ஒன்றிணைந்து ஒரு வலுவான ராஜ்யமாகவும் உருவெடுத்தார்கள். இவர்களின் தலைநகரம் ஹட்டுசா. இது இன்றைய துருக்கியில் இருக்கக்கூடிய போகாஸ்கோய் பகுதியில் இருந்தது. ஹட்டுசா ஒரு இயற்கை கோட்டையாகவே அமைந்திருந்தது. அதை சுற்றிலும் வலுவான மதில்கள், வெண்கல கதவுகள், கல்வெட்டிய சுவர் ஓவியங்கள் ஆகியவையும் இருந்தன. மலை தடங்களால் சூழப்பட்ட நகரம் என்பதால் அதை எதிரிகளால் அடைய முடியாது. அங்கிருந்த அரச மாளிகைகள், ஆலயங்கள், அரண்மனைகள், வளாகங்கள் ஆக அனைத்தும் நுட்பமான கட்டுமான திறனையும் காட்டுகிறது. ஹட்டுசாவில் கண்டுபிடிக்கப்பட்ட களிமண் பலகைகள் ஹிட்டைட்டுகளின் அரசியல், சட்டம், மதம், போர் ஆகியவற்றின் முழு வடிவத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. ஹிட்டைட்டுகள் மெசபடோமிய நாகரிகங்களின் பல கூறுகளை தங்களுக்கு ஏற்றபடியே ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களின் எழுத்து முறையாக கீழ் வடிவ எழுத்தை அதாவது கியூனிஃபார்மை பயன்படுத்தினார்கள். இதன் மூலம் தங்கள் சட்டங்களையும் ஒப்பந்தங்களையும் பதிவு செய்தார்கள். ஹட்டுசா நகரில் கண்டுபிடிக்கப்பட்ட சுமார் 20,000 களிமண் பலகைகள் அவர்களின் ஆட்சி காலத்தின் ஆழமான சான்றுகள். அவற்றிலே அரச ஆணைகள், போர் அறிவிப்புகள், திருமண ஒப்பந்தங்கள், வர்த்தக செய்திகள், கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரார்த்தனைகள் என பல வகையான தகவல்களும் இருக்கின்றன. ஹிட்டைட்டுகள் புகழ்பெற்றது அவர்களின் இரும்பு தொழில்நுட்பம் காரணமாகத்தான். உலகில் இரும்பை உற்பத்தி செய்ததும் அதை ஆயுதங்களாகவும் உலோகப் பொருட்களாகவும் பயன்படுத்தியதிலும் இவர்களின் பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று வரலாற்றாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு முன்பு வெண்கலமே முக்கிய உலோகமாக இருந்தது. ஆனால் இரும்பு வெண்கலத்தை விட கடினமானது, உறுதியானது, மலிவானது. இதனால் ஹிட்டைட்டுகள் தங்கள் ஆயுதங்களில் முன்னேற்றம் பெற்றார்கள். அவர்கள் தயாரித்த வாள், கேடயம், இரதக்கம்பிகள் ஆக அனைத்தும் மற்ற நாகரிகங்களின் ஆயுதங்களை விட வலிமையானவை. இந்த இரும்பு கண்டுபிடிப்புதான் பின்னர் உலகம் முழுவதும் பரவி மனித வரலாற்றையே மாற்றியது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அவர்களின் இராணுவ சக்தி மிகுந்த ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருந்தது. ஹிட்டைட் படைகள் போர் ரதங்களை கொண்டு போரிட்டார்கள். ஒவ்வொரு ரதத்திலும் 2 அல்லது 3 வீரர்கள் இருந்தார்கள். ஒருவர் குதிரைகளை இயக்க, மற்றவர் அம்பு எய்ய, மூன்றாவது ஒருவர் வாளை பயன்படுத்த. இது அதிரடி தாக்குதல் முறையாகவே இருந்தது. ஹிட்டைட் போர் ரதங்கள் எகிப்திய ரதங்களையே மிஞ்சும் வடிவில் இருந்தன. ஹிட்டைட்டுகளின் மிகப்பெரிய இராணுவ வெற்றி என்றால் எகிப்தியர்களுடனான கதேஷ் போர்தான். இது கிமு 1274 ஹிட்டைட்டுகளின் மன்னன் 2ஆம் முவாத்தனீஸ் மற்றும் எகிப்திய பேரரசர் 2ஆம் ராம்சஸ் ஆகியவர்கள் இடையே நடந்தது. கதேஸ் இன்றைய சிரியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அப்போதைய ஆசியாவின் மிக முக்கிய வணிக மையமாகவும் இருந்தது. 2 பேரரசுகளும் அந்த நகரத்தை பிடிக்க தீர்மானித்தார்கள். போர் கடுமையாக நடந்தது. 2 பக்கமும் பெரும் வீரர்கள் இழப்பு ஏற்பட்டது. இறுதியில் எந்த பக்கமும் தெளிவான வெற்றியும் கிடைக்கவில்லை. ஆனால் பின்பு இருவரும் கதேஸ் அமைதி ஒப்பந்தம் எனப்படும் வரலாற்றின் முதல் எழுத்து வடிவமான அமைதி ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார்கள்.
அந்த ஒப்பந்தம் களிமண் பலகைகளில் பதிவு செய்யப்பட்டு இன்று வரைக்கும் உலகின் மிக பழைய சர்வதேச ஒப்பந்தமாக போற்றப்படுகிறது. அதை போல ஹிட்டைட்டுகள் சட்டத்திலும் சிறந்த முன்னேற்றம் கண்டிருந்தார்கள். அவர்களின் சட்டங்கள் ஹமுராபி சட்டங்களைப் போல கடுமையானவை அல்ல. தண்டனைகள் பெரும்பாலும் நிவாரணம் அல்லது நஷ்டஈடு வடிவிலேயே இருந்தது. கண்ணுக்கு கண் என்ற கொள்கை அங்கே காணப்படவில்லை. இது அவர்களின் சமூகத்தின் மனிதநேயத்தையும் நிதானத்தையும் காட்டுகிறது. ஹிட்டைட் சமூகம் குடும்ப மையமாகவே இருந்தது. பெண்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சிறப்பிடம் பெற்றிருந்தார்கள். சில பெண்கள் ஆலயங்களில் முக்கிய ஆசாரியர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் மத வழிபாட்டில் பெரும் பங்கு வகித்தார்கள். கடவுள்களாக கருதப்பட்ட இயற்கை சக்திகளான சூரியன், இடி, மின்னல், மலை, பூமி ஆகியவை இவர்களின் மதத்தின் மையமாகவும் இருந்தது. ஹிட்டைட்டுகளின் மன்னன் மலைக்கடவுளோடு நேரடி உறவு கொண்டதாகவும் நம்பப்பட்டான். இதனால் அரசியல் அதிகாரமும் மத அதிகாரமும் ஒரே கையில் இருந்தது. அவர்களின் கலை நுணுக்கமும் கூட குறிப்பிடத்தக்க ஒன்றுதான். ஹட்டுசா மற்றும் யாசிரிகயா போன்ற இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கல் செதுக்குகள், நுண்ணிய சிற்பங்கள், கடவுள் மற்றும் மன்னர்களின் உருவங்கள் ஆகியவை அவர்களின் கலைநயம் மற்றும் ஆன்மீக சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. அவர்களின் சிற்பங்களில் மலைகளும் விலங்குகளும் வானமூலங்களும் இணைந்திருக்கின்றன. இது இயற்கையை கடவுளின் வடிவமாக கண்ட நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. ஹிட்டைட்டுகள் அசீரியர்கள், பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள் போன்ற பெரிய பேரரசுகளோடும் வணிகம் செய்தார்கள். அவர்கள் தங்களுடைய இடம் அனட்டோலியாவில் இருப்பதால் கிழக்கு மேற்கு வணிக பாதைகளின் மையமாகவே அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்கம், வெண்கலம், இரும்பு, மரப்பொருட்கள், மசாலா பொருட்கள் ஆகியவற்றையும் வியாபாரம் செய்தார்கள். இவர்களின் வணிக வலையமைப்பு மெடிட்டேரியன் கடல் வரை பறந்திருந்தது. ஹிட்டைட்டுகளின் பேரரசு அக்காலத்தில் உச்சத்தையும் அடைந்தது. கிமு 14ஆம் நூற்றாண்டில் மன்னர் சுபிலிலுயிமா மற்றும் அவரது வாரிசுகள் பேரரசை மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தினார்கள். அவர்கள் வடக்கிலே கருங்கடல் வரையும் தெற்கில் சிரியா வரையும் தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்தினார்கள். ஆனால் காலப்போக்கில் உள்நாட்டு அரசியல் சண்டைகள், அண்டை நாடுகளின் படையெடுப்புகள், இயற்கை பேரழிவுகள் ஆகியவை சேர்ந்து அவர்களின் பேரரசை பலவீனப்படுத்தியது. ஹிட்டைட் பேரரசின் வீழ்ச்சி என்பது ஒரு நாட்டின் முடிவு மட்டுமல்ல, அது ஒரு நாகரிகத்தின் மாற்றமாகவும் கூட பார்க்கப்படுகிறது. கிமு 1200ஆம் ஆண்டின் அருகே மெடிட்டேரியன் கடலோர பகுதிகளில் ஒரு பெரும் அதிர்வை ஏற்படுத்திய மர்மமான கடல் மக்கள் தோன்றினார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து அனட்டோலியா வரை தாக்கினார்கள். இதனால் பல பேரரசுகள் தளர்ந்தன. ஹட்டுசா நகரம் முற்றிலும் எரிக்கப்பட்டது. ஹிட்டைட் மன்னர் மற்றும் அரசவையினர் பலரும் உயிரிழந்தார்கள் அல்லது வெளியேறினார்கள். ஆனால் ஹிட்டைட்டுகள் முழுமையாக மறைந்து விடவில்லை. அவர்களின் கலாச்சார மரபுகள் சிரியா மற்றும் தெற்கு அனட்டோலியாவில் சிறு அரசுகளாக மீண்டும் தோன்றியது. இதையே நியோ ஹிட்டைட் காலம் என்கிறார்கள். இந்த காலம் கிமு 1200 முதல் 700 வரை நீடித்தது. கார்கேமிஷ், மெலிட், ஹமட், பாட்டினா போன்ற நகரங்கள் சிறிய ஹிட்டைட் அரசுகளாக வளர்ந்தன. இவை அசீரியர் பேரரசின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தாலும் தங்கள் கலாச்சாரத்தை பாதுகாத்தார்கள். நியோ ஹிட்டைட் அரசுகளுடைய கல் செதுக்குகள், சிற்பங்கள், கடவுளின் உருவங்கள், மன்னர்களின் சாதனைகள் ஆகியவை சுவர்களில் பதிக்கப்பட்டன. அவர்கள் ஹியராக்லிபிக்ஸ் எழுத்துக்களை பயன்படுத்தினார்கள். இது ஹிட்டைட் மொழியின் பிந்தைய வடிவமாகும். அந்த கல்வெட்டுகள் நமக்கு அந்த கால சமூக வாழ்க்கையின் பல தளங்களை வெளிப்படுத்துகின்றன. போர், வணிகம், மதம், அரசியல், குடும்பம் ஆகிய அனைத்தையும் அது கூறுகிறது. ஹிட்டைட் நாகரிகத்தின் மரபு என்பது அண்டை நாகரிகங்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக அசீரியர்கள், பாபிலோனியர்கள், பினீஷியர்கள், கிரேக்கர்கள் ஆகியோருடைய கலை, சட்டம், இராணுவம் ஆகியவற்றிலே ஹிட்டைட்டுகளின் அடையாளங்கள் காணப்படுகிறது. அவர்கள் உருவாக்கிய இரும்பு தொழில்நுட்பம் பிற பகுதிகளுக்கும் பரவி இரும்பு காலம் எனப்படும் புதிய மனித வரலாற்று காலத்தை ஆரம்பித்தது.
கிமு 1000க்கு பிறகு மத்திய ஆசியா முதல் ஐரோப்பா வரை இரும்பு உற்பத்தி பரவியது. இது விவசாய கருவிகள், ஆயுதங்கள், கட்டிட தொழில்கள் என அனைத்திலும் புரட்சியை ஏற்படுத்தியது. அதை போல ஹிட்டைட்டுகளின் சட்டமும் ஒழுக்க அமைப்பும் பின்பு பெர்ஷியர் பேரரசிலும் கிரேக்க அரசியல் கோட்பாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஹிட்டைட் சட்டங்கள் மனித மரியாதையையும் நியாயத்தையும் வலியுறுத்தியது. அவர்களின் அரசாங்கம் ஒரு அரசனின் முழுமையான ஆட்சியாக இருந்தாலும் ஆலய ஆசாரியர்கள் மற்றும் அரசு மன்ற உறுப்பினர்கள் அரசின் தீர்மானங்களில் பங்கு பெற்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இதுவே பிற்காலத்திலே மன்ற ஆட்சி என்ற கொள்கைக்கும் வழிவகுத்தது. ஆக மொத்தத்தில் ஹிட்டைட்டுகளின் நாகரிகம் மற்ற நாகரிகங்களோடு கலந்த ஒரு பண்பாட்டு சங்கமம். மெசபடோமியாவிலிருந்து சட்டம் மற்றும் எழுத்து முறைகள், பீனீஷியர்களிடம் இருந்து வணிக கலைகள், எகிப்தியர்களிடம் இருந்து கட்டிட நுட்பங்கள் ஆகியவற்றை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இதனால் அவர்கள் தங்கள் நிலப்பரப்பை ஒரு பல்வகை கலாச்சார மையமாகவே மாற்றினார்கள். கிமு 13ஆம் நூற்றாண்டிலே ஹிட்டைட் பேரரசின் கடைசி மன்னர்களில் ஒருவரான 2ஆம் சுவிலுயுமா கடலோர பகுதிகளில் பெரும் பேராட்சியை நடத்தினார். அவர் சைப்ரஸ் தீவையும் சிரியாவின் சில நகரங்களையும் மீண்டும் கைப்பற்றினார். ஆனால் இந்த வெற்றிகள் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. அரசியல் சீர்கேடு, உள்நாட்டு துரோகங்கள், கடல் மக்களின் தாக்குதல் ஆகியவை சேர்ந்து பேரரசை முற்றிலும் வீழ்த்தியது. ஹிட்டைட்டுகளின் வீழ்ச்சிக்கு பின்பு அவர்களின் தலைநகரமான ஹட்டூசா நூற்றாண்டுகளாக மறக்கடிக்கப்பட்டிருந்தது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஐரோப்பிய தொல்லியலாளர்கள் போகாஸ்கோய் பகுதியில் அகழ்வாராய்ச்சி செய்த போது களிமண் பலகைகள் நிறைந்த பெரும் நகரம் ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அதுவே ஹட்டூசா. அங்கிருந்து வெளிப்பட்ட எழுத்துகள் ஹிட்டைட் மொழியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இதன் மூலம் நாம் இன்று ஹிட்டைட்டுகளின் அரசியல், மதம், சமூக வாழ்க்கை ஆகியவற்றை முழுமையாக அறிய முடிகிறது. ஆக ஹிட்டைட் மக்கள் தங்கள் காலகட்டத்தில் இருந்த எந்த நாகரிகத்திற்கும் ஒப்பாக அறிவிலும் கைவினையிலும் முன்னேற்றம் பெற்றிருந்தார்கள். அவர்கள் உருவாக்கிய கப்பல்கள், ரதங்கள், பாலங்கள், நீர்வழி அமைப்புகள் அனைத்தும் நவீன பொறியியல் திறமையின் ஆரம்ப வடிவங்கள். ஹட்டூசாவின் மலைக்கோட்டைகள், கோயில்கள், நகர அமைப்பு ஆகியவை இன்று வரைக்கும் தொல்லியலாளர்களையே ஆச்சரியப்படுத்துகிறது. இவ்வளவு செழித்த நாகரிகம் மறைந்த பின்பும் அதன் மரபு வாழ்ந்தது. கிரேக்க புராணங்களில் வரும் சில கதைகளில் ஹிட்டைட்டுகளின் தாக்கம் காணப்படுகிறது. ஆக ஹிட்டைட் மக்கள் தங்கள் அரசை இழந்தபோதும் உலகம் அவர்களின் கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி வளர்ந்தது. அவர்களின் இரும்பு ஆயுதங்கள் புதிய பேரரசுகளுக்கு வழிவகுத்தன. அவர்களின் எழுத்து ஆவணங்கள் வரலாற்றை நிரப்பின. அவர்களின் கலை மற்றும் சட்டம் மனித நாகரிகத்திற்கு அடித்தளமிட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. பண்டைய உலகில் கிரேக்க நாகரிகம் என்பதற்கு உயிர் கொடுத்தது அதன் நகர மாநிலங்கள்தான். போலிஸ் என பெயரிடப்பட்ட அந்த நகர மாநிலங்கள் ஒவ்வொன்றும் தனித்த அரசியல் அமைப்பு, சட்டம், கலாச்சாரம், இராணுவம், தத்துவம், மதம் என சிறு சிறு நாடுகளாக பிரிந்திருந்தார்கள். மத்திய தரைக்கடலை சுற்றிய தீவுகளிலும் கடற்கரையோர பகுதிகளிலும் நூற்றுக்கணக்கான போலீஸ்கள் இருந்தார்கள். ஆனால் அவற்றில் முக்கியமானவை 2. ஒன்று ஏதென்ஸ், இன்னொன்று ஸ்பார்ட்டா. இந்த 2 நகரங்களின் வாழ்க்கை முறையும் அரசியல் தத்துவமும் மனித நேயமும் முற்றிலும் வேறுபட்டிருந்தது. இவை 2ம் சேர்ந்து கிரேக்கத்தின் ஆன்மாவாகவே இருந்தார்கள். கிரேக்கத்தின் நிலப்பரப்பு மலைகளால் சூழப்பட்டதும் பல தீவுகளாக பிரிந்திருந்ததும் காரணமாக ஒரே பேரரசாக மையப்படவில்லை. அதற்கு பதிலாக சிறிய சுயாட்சி நகரங்கள் உருவாகி இருந்தது. ஒவ்வொரு நகரமும் தன் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களையும் விவசாய நிலங்களையும் கட்டுப்படுத்தியது. இவையெல்லாம் சேர்ந்து ஒரு சமூக, அரசியல், மத மையமாகவும் வளர்ந்தன. மத்திய தரைக்கடலின் அருகே அமைந்திருந்ததால் வணிகம், கடல் பயணம், கலாச்சார பரிமாற்றம் ஆகியவை விரைவாக வளர்ந்தன. ஏதென்ஸ் நகரம் கிரேக்க நாகரிகத்தின் இதயம். அது அறிவியல், கலை, தத்துவம், ஜனநாயகம் ஆகியவற்றின் பிறப்பிடம். அதன் கடற்கரை துறைமுகமான பிரேயஸ் வழியாக உலகம் முழுவதும் வணிகம் நடந்தது. ஏதென்ஸின் நிலம்
கற்களால் நிரம்பி இருந்தாலும் அதன் மக்கள் அறிவால் செழித்தார்கள். அவர்கள் வர்த்தகம், கலை, அரசியல் ஆகியவற்றில் ஈடுபட்டு மனித சிந்தனையின் உச்சியை எட்டினார்கள். ஏதென்ஸின் மக்கள் சமூகமாகவும் அரசியலாகவும் சுதந்திரத்தை மதித்தார்கள். அவர்கள் பொதுநலம் என்ற எண்ணத்தில் சமூகத்தை கட்டியெழுப்பவும் செய்தார்கள். அவர்களின் அரசியல் அமைப்பு மெல்ல மெல்ல ஜனநாயகமாக வளர்ந்தது. ஆரம்பத்தில் மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். பின்பு அரிஸ்டோக்ரட்கள் எனப்படும் பெரிய நிலத்தரசர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். ஆனால் ஏழை மக்களின் எதிர்ப்பால் அரசியல் சீர்திருத்தம் தேவைப்பட்டிருந்தது. அதற்காக சோழன் என்ற சீர்திருத்தவாதி கிமு 594 புதிய சட்டங்களை கொண்டு வந்தார். அவர் அடிமைத்தனத்தை நீக்கினார். மக்களை வருமானத்தின் அடிப்படையில் 4 தரங்களாக பிரித்தார். அனைவருக்கும் அரசியல் உரிமையும் அளித்தார். அதற்கு பின்பு கிளைஸ்தனிஸ் கிமு 508 முழுமையான ஜனநாயக அமைப்பையும் உருவாக்கினார். மக்கள் அனைவரும் எக்லேசியா எனப்படும் பொதுக்கூட்டத்தில் கலந்து சட்டங்கள் பற்றி தீர்மானம் எடுக்கலாம். பதவிகளுக்கு தேர்வு மூலம் மக்கள் தெரிவும் செய்யப்பட்டார்கள். இதுவே உலக வரலாற்றில் முதல் ஜனநாயக அரசு என கருதப்படுகிறது. அதை போல ஏதென்ஸ் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது. இளம் ஆண்கள் உடற்பயிற்சியுடன் தத்துவம், இலக்கியம், கணிதம், இசை ஆகியவற்றையும் கற்றார்கள். பெண்கள் பெரும்பாலும் வீட்டு பொறுப்பிலே இருந்தார்கள். ஆனால் சிலருக்கு கலைகளிலும் பங்கேற்பு இருந்தது. சமூகத்தில் அடிமைகள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வீட்டு தொழில்களில் மட்டுமே ஈடுபட்டார்கள். ஆக ஏதென்ஸின் கலாச்சாரம் உலகத்தையே மாற்றியது. தத்துவ ஞானிகளான சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் ஆகியோர் மனித சிந்தனையின் அடித்தளத்தையும் அமைத்தார்கள். அவர்கள் நீதியையும் நன்மையையும் அறிவையும் ஆராய்ந்தார்கள். அவர்கள் மனிதனே பிரபஞ்சத்தின் மையம் என்ற புதிய சிந்தனையையும் வளர்த்தார்கள். இதுவே பின்பு மேற்கத்திய நாகரிகத்தின் அடித்தளமாகவும் மாறியது. ஏதென்ஸின் கலை மற்றும் கட்டிடக்கலை பண்டைய உலகில் ஒப்பற்றதாகவும் பார்க்கப்படுகிறது. பார்த்தினன் கோவில் அதற்கான சான்றாகவும் விளங்குகிறது. அதை போல ஏதென்ஸ் நாடகங்களான டிராஜடி, காமெடி ஆகியவையும் மனித உணர்வுகளின் ஆழத்தை வெளிப்படுத்தின. ஐஸ்கிளஸ், சோஃபோக்ளஸ், யூரிபிடஸ் ஆகியோர் அதில் பெருமையும் பெற்றார்கள். ஆக இதற்கு நேர்மாறாக ஸ்பார்ட்டா நகரம் முற்றிலும் வேறு உலகம் போல இருந்தது. கிரேக்கத்தின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெலோபோனீஸ் தீபகற்பத்தில் அமைந்திருந்த ஸ்பார்ட்டா இராணுவ ஒழுங்கின் சின்னமாகவே விளங்கியது. அங்கே வாழ்ந்தவர்கள் வீரராக பிறந்து வீரராக இறந்தவர்கள். கடினம், கட்டுப்பாடு, கடமை ஆகியவை ஸ்பார்ட்டாவின் 3 தூண்கள். ஸ்பார்ட்டாவின் சமூக அமைப்பு இராணுவ அடிப்படையிலானது. மன்னர்களாக 2 இருந்தார்கள். ஆனால் உண்மையான ஆட்சி மூத்தவர்களின் கவுன்சிலிலே இருந்தது. மற்றும் ஹெஃபோர்ஸ் எனப்படும் 5 அதிகாரிகளிடமும் இருந்தது. ஆண் குழந்தைகள் 7 வயதில் இருந்தே இராணுவ முகாமுக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அங்கே கடுமையான பயிற்சியும் பெற்றார்கள். பசியை தாங்குதல், வலியை சமாளித்தல், ஒழுக்கத்தை கடைபிடித்தல் ஆகியவற்றில் அவர்கள் சிறந்தவர்களாகவும் மாற்றப்பட்டார்கள். பெண்கள் கூட ஸ்பார்ட்டாவில் தைரியமாக இருந்தார்கள். அவர்கள் உடற்பயிற்சி செய்தார்கள். குழந்தைகளை வீரர்களாகவும் வளர்த்தார்கள். ஸ்பார்ட்டாவில் கல்வி என்பது போர் பயிற்சிதான். கலை, தத்துவம், இலக்கியம் என்பவை அங்கு மதிப்பில்லாதவை. அவர்கள் நம்பியதோ ஒன்று மட்டும்தான், அது நாடே முதன்மையானது என்பதாகும். அதை போல ஸ்பார்ட்டாவின் மக்கள் குறைவாக பேசுவார்கள், ஆனால் செயலிலோ அதிகம் காட்டுவார்கள். ஆக ஸ்பார்ட்டா ஒரு மூடிய சமூகம். வெளிநாட்டவர்களுக்கு அங்கு அனுமதி இல்லை. வணிகமும் நாணயமும் தடை செய்யப்பட்டிருந்தது. அது அவர்களை சுயமெய்யானவர்களாகவும் வைத்திருந்தது. ஆனால் சிந்தனை, கலை, அறிவு ஆகியவற்றில் பின்னடைந்திருந்தார்கள். என்றாலும் அவர்களின் ஒழுங்கு, தியாகம் மற்றும் இராணுவ திறமை உலக வரலாற்றில் எடுத்துக்காட்டாகவே அமைந்தது. ஆக ஏதென்ஸ் மற்றும் ஸ்பார்ட்டா ஆகிய 2 நகரங்களும் ஒரே கிரேக்க நாகரிகத்தின் பிள்ளைகள் என்றாலும் அவர்கள் வாழ்க்கை, அரசியல், மதம், கல்வி, தத்துவம் அனைத்திலும் முரண்பட்ட வழிகளை தேர்ந்தெடுத்தார்கள். ஒருவரின் சிந்தனை மற்றவரின் வாழ்முனையில் நிற்கும் அளவிற்கு வேறுபாடுகள் இருந்தது. இந்த 2 நகரங்களின் போட்டி இறுதியிலே முழு கிரேக்க உலகத்தையும் மாற்றியதோடு
மனித வரலாற்றிலும் ஒரு முக்கிய பாடத்தையும் சேர்த்தது. ஆக கிமு 5ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கிரேக்க உலகம் பெர்ஷிய பேரரசின் தாக்குதல்களை எதிர்கொண்டது. பெர்ஷிய மன்னர் டேரியஸ் மற்றும் அதற்கு பின்பு வந்த செர்க்சஸ் தலைமையிலே நடந்த போர்கள் ஏதென்ஸ் மற்றும் ஸ்பார்ட்டாவை ஒன்றுபடுத்தின. மாரத்தான், தெர்மோபிலே, சலாமிஸ், பிளேட்டியா ஆகிய போர்கள் கிரேக்கர்களுக்கும் பெர்ஷியர்களுக்கும் நடந்த மிக முக்கியமான போர்கள். தெர்மோபிலே போரில் ஸ்பார்ட்டா மன்னர் லியோனிடாஸ் மற்றும் அவரது 300 வீரர்கள் இறுதி மூச்சு வரை போராடிய வரலாறு இன்று வரைக்கும் வீரத்தின் அடையாளமாக நினைவு கொள்ளப்படுகிறது. இந்த வெற்றிகள் கிரேக்கர்களுக்கு பெரும் மரியாதையையும் ஏற்படுத்தியது. பெர்ஷியர்களை எதிர்த்து வென்றதற்கு பிறகு ஏதென்ஸ் கடற்படையின் தலைமை பொறுப்பை ஏற்று டீலியன் கூட்டமைப்பு என பெயரில் பல நகரங்களை அது இணைத்தது. இதன் மூலம் ஏதென்ஸ் கிரேக்க உலகின் தலைநகரமாகவும் உயர்ந்தது. கிமு 5ஆம் நூற்றாண்டு ஏதென்ஸின் பொற்காலம் எனவே பெயர் பெற்றது. ஆக இந்த காலத்தில் பெரிக்லீஸ் என்ற தலைவர் ஏதென்ஸின் வளர்ச்சியை உச்சிக்கு கொண்டு வந்தார். ஜனநாயகத்தை விரிவுபடுத்தினார். கல்வி, கலை, தத்துவம் ஆகியவற்றிற்கு ஊக்கமளித்தார். ஏதென்ஸ் உலகத்தின் அறிவியல் மையமாகவும் மாறியது. தத்துவ ஞானிகள், கவிஞர்கள், சிற்பிகள், கட்டிட கலைஞர்கள் அனைவரும் அங்கே ஒன்று கூடினார்கள். மனித சிந்தனை என்பது அங்கே ஒளிரத் துவங்கியது. ஆனால் அதே நேரத்தில் ஸ்பார்ட்டா இதை சந்தேகத்தோடு பார்த்தது. ஏதென்ஸ் தனது கூட்டமைப்பை வலிமைப்படுத்திய போது ஸ்பார்ட்டா நிலம் சார்ந்த இராணுவத்தின் தலைமைத்துவத்தை தக்க வைத்தது. கடற்படை சக்தி ஏதென்ஸிடம், நில இராணுவ சக்தி ஸ்பார்ட்டாவிடம். இந்த 2 சக்திகளின் இடையிலான சமநிலை இவ்வாறு பதற்றம் வளரவும் செய்தது. கிமு 431 வெடித்தது பெலப்போனீசிய போர். இது ஏதென்ஸ் மற்றும் ஸ்பார்ட்டாவுக்கு இடையிலான 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த இந்த போர் கிரேக்க உலகத்தை சிதைத்தது. ஆரம்பத்தில் ஏதென்ஸ் கடற்படையினர் வெற்றி பெற்றாலும் ஸ்பார்ட்டா பெர்ஷியர்களிடம் உதவி பெற்ற போது நிலைமை மாறத் துவங்கியது. கடைசியில் ஏதென்ஸ் கிமு 404 சரணடைந்தது. ஏதென்ஸின் வீழ்ச்சி கிரேக்க நாகரிகத்திற்கு ஒரு அதிர்ச்சி. ஆனால் அதன் சிந்தனை என்னவோ மறையவில்லை. ஸ்பார்ட்டா போரை வென்றாலும் அதன் கடின ஒழுங்கு உலகின் மனதை வெல்லவில்லை. ஏதென்ஸின் சிந்தனை, அதன் கலை, அதன் தத்துவம் இவையே மனித வரலாற்றின் நீண்டகால மரபாகவும் மாறிப்போனது. போருக்கு பின்பு ஸ்பார்ட்டா சிறிது காலம் கிரேக்கத்தின் தலைவராக இருந்தது. ஆனால் அதன் மூடிய சமூகம் வளர்ச்சியடைய முடியவில்லை. கிமு 371 தீப்ஸ் நகரம் லியூக்டா போரிலே ஸ்பார்ட்டாவை தோற்கடித்தது. அதற்கு பின்பு மாசிடோனிய மன்னர் 2ஆம் பிலிப்ஸ் மற்றும் அவரது மகன் தி கிரேட் அலெக்சாண்டர் கிரேக்கத்தை ஒருங்கிணைத்து புதிய உலக பேரரசையும் உருவாக்கினார்கள். ஏதென்ஸ் மற்றும் ஸ்பார்ட்டா தங்கள் காலத்தில் எதிரிகளாக இருந்தாலும் வரலாற்றில் அவை இரட்டை பக்கங்களாக மாறியது. ஏதென்ஸ் மனித சிந்தனைக்கு ஒளி தந்தது. ஸ்பார்ட்டா மனித தைரியத்திற்கு வடிவம் கொடுத்தது. ஒன்றில் சுதந்திரம் இருந்தது, மற்றொன்றில் ஒழுங்கு இருந்தது. இவை இரண்டும் இணைந்ததால் தான் சமநிலையும் ஏற்பட்டது. ஆக ஏதென்ஸின் ஜனநாயகம் பின்பு ரோமன் குடியரசு, பிரான்ஸ் புரட்சி, அமெரிக்க ஜனநாயகம் போன்ற உலக அரசியல் இயக்கங்களுக்கே அடித்தளமாகவும் மாறியது. ஒவ்வொருவரும் சமம் என்ற சிந்தனையும் அங்கேயே தோன்றியது. ஸ்பார்ட்டாவின் இராணுவ ஒழுங்கு, கட்டுப்பாடு, தியாகம் ஆகியவை இன்றைய இராணுவ தத்துவங்களின் ஊற்றாகவே மாறிப்போனது. இன்று நாம் ஜனநாயகத்தை பேசும்போது அதன் வேர்கள் ஏதென்ஸின் எக்லேசியாவிலே இருக்கின்றன. நாம் ஒழுங்கையும் கட்டுப்பாடையும் மதிக்கும் போது அதன் நிழல் ஸ்பார்ட்டாவின் இராணுவ முகாம்களிலே இருக்கின்றன. ஆக இரண்டும் சேர்ந்து மனித சமூகத்தின் மிக முக்கிய அடித்தளமாக அமைந்திருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. மனித நாகரிகத்தின் தொடக்கத்தை தேடி பார்க்கும் போது எப்போதும் நம்மை வழிநடத்தும் ஒன்று இருக்கிறது. அது அரசர்களும் அல்ல, படைகளும் அல்ல. அது ஒரு நதி. அந்த நதியின் பெயர் யூப்ரட்டிஸ். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் போராடியும் சமாதானம் செய்தும் நாகரிகங்களை எழுப்பியும் அவற்றை வீழ்த்தியும் வந்தார்கள். ஆனால் அந்த நதி மட்டும் அமைதியாக ஓடியது. யுத்தமும் அமைதியும் மாறி மாறி வந்த இந்த நீண்ட வரலாற்றின் மையத்தில் யூப்ரட்டிஸ் ஒரு மௌன சாட்சியாகவே இருந்தது. யூப்ரட்டிஸ் ஆறு இன்றைய துருக்கியின் மலைப்பகுதியில் பிறந்து சிரியா வழியாக ஓடி ஈராக் சமவெளிகளை தாண்டி டைக்ரிஸ் ஆற்றோடு இணைந்து
பாரசீக வளைகுடாவிலே கலக்கிறது. இந்த நீண்ட பயணத்தில் அது பாலைவனங்களை உயிர்ப்பித்தது, பாலடைந்த நிலங்களை வளமாக மாற்றியது, மனிதனுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தது. ஆனால் அதே நேரத்தில் அந்த நீர்வளம்தான் மனிதர்களை ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாகவும் ஆக்கியது. நீர் இருந்த இடத்தில் உணவு இருந்தது, உணவு இருந்த இடத்தில் செல்வம் இருந்தது, செல்வம் இருந்த இடத்தில் அதிகாரத்திற்கான யுத்தம் தவிர்க்க முடியாததாக மாறியது. கிமு 4000க்கு முன்பே யூப்ரட்டிஸ் மற்றும் டைக்ரீஸ் ஆறுகளுக்கு இடையிலான நிலப்பகுதியில் மனிதர்கள் நிரந்தரமாக குடியேறத் துவங்கினார்கள். இதுவே மெசபடோமியா. இங்கு தோன்றிய முதல் நாகரீகம் சுமேரிய நாகரீகம். சுமேரியர்கள் இயற்கையை பார்த்து பயந்தவர்கள் அல்ல, அதை பயன்படுத்த தெரிந்தவர்கள். மழை குறைவான நிலத்தில் வாழ்ந்த அவர்கள் நதியின் நீரை பாசன கால்வாய் மூலமாக விவசாயத்திற்கு மாற்றினார்கள். இந்த பாசன அமைப்பே மனித வரலாற்றின் முதல் பெரிய தொழில்நுட்ப புரட்சி. இந்த பாசன முறையால் விவசாயம் அதிகரித்தது, உணவு உற்பத்தி உயர்ந்தது, உணவு உபரி உருவானது. இந்த உபரியே நகரங்களின் அடித்தளம். யூப்ரட்டிஸ் கரையில் உருவான ஊர் உருக், லாகாஷ், கிஷ் போன்ற நகரங்கள் உலகின் முதல் நகரங்களாக வளர்ந்தன. ஆனால் இந்த நகரங்கள் அமைதியின் சின்னங்கள் அல்ல, அவை யுத்தத்தின் விதைகளையும் தன்னுள் வைத்திருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு நகரமும் தன் பாசன நீரை பாதுகாக்க வேண்டும், தன் நிலத்தை காக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தது. சுமேரிய நகரங்கள் ஒன்றோடொன்று அடிக்கடி போர் புரிந்தார்கள். ஒரு நகரத்தின் கால்வாயை மற்றொரு நகரம் சேதப்படுத்தினால் அது முழு விவசாயத்தையும் அளிக்கும். அதனால் யுத்தம் என்பது நிலத்திற்காக அல்ல, நீருக்காக. இது உலக வரலாற்றின் முதல் நீர் யுத்தங்கள். ஆனால் அதே சுமேரியர்கள் யுத்தத்திற்கு இடையிலும் அமைதியை பற்றியும் சிந்தித்தார்கள். அதற்காக அவர்கள் சட்டங்களை உருவாக்கினார்கள், ஒழுங்குகளை நிறுவினார்கள். ஆக சுமேரியர்களுக்கு பிறகு அகேடியர்கள் மெசபடோமியாவை ஒருங்கிணைத்தார்கள். சார்கன் என்ற மன்னன் எபிராக்ஸ் கரையோர நகரங்களை ஒருங்கிணைத்து உலகின் முதல் பேரரசை உருவாக்கினார். இந்த பேரரசு யுத்தத்தின் மூலம் உருவானது. ஆனால் அதை நீடிக்க அவர் நிர்வாகத்தையும் ஒழுங்கையும் பயன்படுத்தினார். இது ஒரு முக்கியமான திருப்பமாகவும் அமைந்தது. யுத்தம் என்பது ஒரு வழி, அமைதி என்பது தேவை. ஆக இந்த காலத்தில் யூப்ரட்டிஸ் நதி வெறும் நீர்நிலையாக இல்லாமல் பேரரசின் நரம்பாகவும் மாறியது. உணவு, படை, தகவல், வணிகம் அனைத்தும் நதியின் ஓட்டத்தை பின்பற்றின. நதி அமைதியாக இருந்தால் பேரரசும் அமைதியாக இருக்கும். நதி வெள்ளம் பெருக்கெடுத்தால் நகரங்களும் கலங்கின. இயற்கையும் அரசியலும் ஒன்றுக்கொண்டு கட்டுப்பட்டன. ஆக கிமு 1800களில் யூப்ரட்டிஸ் கரையில் பாபிலோன் நகரம் உயர ஆரம்பித்தது. பாபிலோன் வெறும் நகரம் அல்ல, அது ஒழுங்கின் சின்னம். ஹமுராபி என்ற மன்னன் யுத்தத்தால் கைப்பற்றிய நிலங்களை சட்டத்தின் மூலம் ஒன்றிணைத்தான். ஹமுராபியின் சட்டங்கள் மனித வரலாற்றில் முதல் முறையாக அமைதியை எழுத்து வடிவில் உறுதி செய்ய முயன்றது. யார் குற்றம் செய்தாலும் அதற்கான தண்டனை என்ன என்பதை முன்பே தீர்மானித்தது. இதன் நோக்கம் யுத்தத்தை குறைப்பது, பழிவாங்கலை கட்டுப்படுத்துவது. ஆனால் சட்டம் இருந்தாலும் யுத்தம் மறையவில்லை. யூப்ரட்டிஸ் கரையில் உள்ள நகரங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தார்கள். பாபிலோன் எழுந்தது, பின்னர் வீழ்ந்தது. அசிரியர்கள் எழுந்தார்கள். அவர்கள் யூப்ரட்டிஸ் கரையை இரத்தத்தால் நனைத்தார்கள். அவர்களுக்கு யுத்தம் ஒரு அரசியல் கருவி மட்டுமல்ல, அது ஒரு பயமுறுத்தும் யுக்தி. நகரங்களை அழித்து மக்களை இடம்பெயர்த்து பேரரசை நிலைநாட்டினார்கள். ஆனால் அந்த அசிரிய பேரரசும் கூட ஒரு நாள் சிதைந்தது. இது எல்லா மாற்றங்களிலும் யூப்ரட்டிஸ் ஆறு மட்டும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது. அது எந்த மன்னனுக்கும் சொந்தமில்லை, எந்த பேரரசுக்கும் விசுவாசம் இல்லை. அது மனிதர்களுக்கு வாழ்க்கையையும் அழிவையையும் ஒரே நேரத்தில் வழங்கியது. அதனால்தான் யூப்ரட்டிஸ் கரையில் வாழ்ந்த மக்கள் வாழ்க்கையை 2 சொற்களால் புரிந்து கொண்டார்கள். அதுதான் யுத்தமும் அமைதியும். ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை. ஆக யூப்ரட்டிஸ் ஆற்றின் கரையில் மனித நாகரீகம் வளர்ந்தபோது யுத்தம் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவும் அமைதி ஒரு அரிதான ஆசையாகவும் மாறியது. சுமேரியர்களும் அகேடியர்களும் உருவாக்கிய அடித்தளத்தின் மீது எழுந்த பாபிலோன் மனித சட்டத்தின் மூலம் யுத்தத்தை கட்டுப்படுத்த முயன்ற முதல் முயற்சியாக இருந்தது. ஆனால் அந்த முயற்சி முழுமையாக வெற்றி பெறவில்லை.
ஏனென்றால் மனித ஆசைகள் நதியைப் போல ஒரே வழியில் ஓடுவதில்லை. பாபிலோன் வீழ்ந்த பிறகு யூப்ரட்டிஸ் கரையில் எழுந்த அசீரிய பேரரசு யுத்தத்தை ஒரு அரசியல் மொழியாகவே மாற்றியது. அவர்களுக்கு அமைதி என்பது இடைக்காலம் மட்டுமே, யுத்தம்தான் நிலையான நிலை. அசீரிய அரசர்கள் தங்கள் கல்வெட்டுகளில் கூட யுத்த வெற்றிகளை பெருமையாக பொறித்தார்கள். நகரங்களை அழித்ததும், மக்களை நாடு கடத்தியதும், பயத்தை ஒரு நிர்வாக உக்தியாக பயன்படுத்தியதும் அவர்களின் பேரரசை தற்காலிகமாக வலுவாக்கியது. ஆனால் அந்த வன்முறையே அவர்களின் வீழ்ச்சிக்கான விதையையும் விதைத்தது. கிமு 7ஆம் நூற்றாண்டில் அசீரிய பேரரசு சிதைந்த போது யூப்ரட்டிஸ் கரையில் மீண்டும் பாபிலோன் உயிர் பெற்றது. அது நியோ பாபிலோனிய காலம். நெபுக்கட்நேசர் அது நியோ பாபிலோனிய காலம். நெபுக்கட்நேசர் ஆட்சியில் பாபிலோன் யுத்தத்தின் நகரமல்ல, பெருமை மற்றும் ஒழுங்கின் நகரமாக மாற முயன்றது. உயர்ந்த சுவர்கள், இஸ்தார் வாசல், திருவிழாக்கள் இவை அனைத்தும் ஒரு நிலையான அமைதியை உருவாக்கும் முயற்சிகள். தொங்கும் தோட்டங்களின் கதையும் இதற்கான சின்னம். மனிதன் இயற்கையை அடக்கி அழகை உருவாக்க விரும்பிய ஒரு கனவு. கிமு 539 பெர்சிய மன்னன் சைரஸ் பாபிலோனை கைப்பற்றினார். இந்த வெற்றி ஒரு வழக்கமான யுத்த வெற்றி கிடையாது. சைரஸ் யூப்ரட்டிஸ் ஆற்றின் ஓட்டத்தை திசை மாற்றி நகரத்திற்குள்ளே நுழைந்தான். ஆனால் நகரத்தை அழிக்கவில்லை, மக்களின் மதத்தையும் அழிக்கவில்லை. கைதிகளை விடுவித்தார். இது யுத்தத்தின் வழியாக அமைதியை நிறுவிய ஒரு புதிய அரசியல் அணுகுமுறையாகவும் பார்க்கப்பட்டது. சைரஸின் ஆட்சியில் யுத்தம் வெற்றிக்கான கருவி, அமைதி ஆட்சியின் அடித்தளம். யூப்ரட்டிஸ் ஆறு இங்கே ஒரு நிர்வாக நதியாகவே மாறியது. நீர்வழி போக்குவரத்து, வணிகம், தகவல் பரிமாற்றம் அனைத்தும் ஒழுங்குபடுத்தப்பட்டன. பெர்சிய பேரரசு விரிந்தபோது யூப்ரட்டிஸ் அதன் மைய நரம்பாக இருந்தது. பின்னர் அலெக்சாண்டர் பெர்சியாவை வீழ்த்திய போது யூப்ரட்டிஸ் மீண்டும் ஒரு புதிய அதிகாரத்தை காண ஆரம்பித்தது. கிரேக்க கலாச்சாரம் மெசபடோமிய மரபோடு கலந்தது. இது யுத்தத்தின் விளைவாக ஏற்பட்ட கலாச்சார இணைவு. போரின் அழிவுக்கு பின்னால் அறிவும் கலைகளும் ஒன்றிணைந்தன. காலங்கள் மாறினாலும் யூப்ரட்டிஸ் ஆற்றின் முக்கியத்துவமோ குறையவே இல்லை. ரோமானியரும் பார்த்தியரும் பின்பு சாசனியரும் அதற்கு பின்பு வந்த முஸ்லிம் பேரரசுகளும் இந்த நதிக்காக பல்வேறு போர்களை சந்தித்தார்கள். ஒவ்வொரு காலத்திலும் யுத்தத்தின் காரணங்கள் மாறிக்கொண்டே இருந்தன. ஆனால் அடிப்படை ஒன்றே: வளம், நீர், நிலம், அதிகாரம். அதே சமயம் அமைதி வந்த காலங்களில் நகரங்கள் வளர்ந்தது, அறிவு பெருகியது, மனித வாழ்வு செழித்தது. இன்றைய உலகிலும் கூட யூப்ரட்டிஸ் ஆறு ஒரு அரசியல் நதி. துருக்கி, சிரியா, ஈராக் ஆகிய நாடுகளின் வாழ்க்கை இந்த நீர் மீதே நின்று கொண்டிருக்கிறது. அணைகள், நீர்ப்பகிர்வுகள், அரசியல் மோதல்கள் இவை அனைத்தும் பண்டைய காலகட்டத்தின் பிரதிபலிப்பே. வேறுபாடு ஒன்றுதான். அப்போது வாட்கள் பேசின, இப்போது ஒப்பந்தங்கள் பேசுகின்றன. ஆனால் உள்ளார்ந்த மோதல்களோ மாறவே இல்லை. யூப்ரட்டிஸ் ஆறு இதனால் ஒரு பெரிய பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. மனிதன் யுத்தம் செய்யும் போது கூட அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறான். அமைதி கிடைக்கும் போது அதை நீடிக்க தவறுகிறான். நதி மட்டும்தான் இந்த இரு நிலைகளையும் பார்த்து கொண்டே ஓடுகிறது. அது மனிதனுக்கு எதிரி அல்ல, நண்பனும் அல்ல. அது ஒரு சாட்சி. அதன் கரையில் மனிதன் நாகரிகத்தை உருவாக்கினான். அதே கரையில் அதை அழித்தும் விட்டான். ஆனால் ஒவ்வொரு அழிவுக்கு பின்பும் மனிதன் மீண்டும் அதை கட்டினான். அந்த கட்டுமானத்தின் நினைவுகளே இன்று நாம் வரலாறு என்று அழைக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. பண்டைய உலகின் அரசியல் வரலாற்றிலேயே ஒரு பேரரசு தனித்து பிரகாசிக்கிறது என்று சொன்னால் அது பாரசீக பேரரசு தான். ஏனென்றால் அதற்கு முந்தைய பேரரசுகள் பெரும்பாலும் பயம், அழிவு, அடக்குமுறை ஆகியவற்றின் மூலம் தங்களை நிலைநாட்ட முயன்றார்கள். ஆனால் பாரசீகர்கள் அதிகாரத்தையும் ஒழுங்கையும் ஒரே நேரத்தில் இணைக்கும் ஒரு புதிய அரசியல் மாதிரியை உருவாக்கினார்கள். இந்த பேரரசின் துவக்கம் ஒரு சிறிய மலைப்பகுதியிலிருந்து ஆரம்பித்தாலும் அதன் தாக்கம் எகிப்து முதல் இந்தியாவின் எல்லை வரை விரிந்தது. இந்த வரலாற்று பயணம் ஆரம்பமாகும் இடம் ஒரு மனிதரின் பெயரோடு இணைந்திருக்கிறது. அதுதான் சைரஸ். பாரசீகர்கள் ஆரம்பத்தில் மேத்தியர்களின் கீழ் இருந்த ஒரு இனக்குழுவாகவே இருந்தார்கள். ஈரான் மலைநாடுகளில் வாழ்ந்த இந்த மக்கள்
விவசாயத்தையும் மேய்ச்சலையும் தங்கள் வாழ்வாதாரமாகவும் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அமைதியான வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு புதிய அரசியல் சக்தி மெதுவாக உருவாகி கொண்டிருந்தது. சைரஸ் மேதியர்களை வீழ்த்திய போது அது ஒரு சாதாரண அதிகார மாற்றமாக இருக்கவில்லை. அது ஒரு புதிய பேரரசு சிந்தனையின் பிறப்பாகவே இருந்தது. அவர் வென்ற நாடுகளை அவர் அழிக்கவில்லை, அவற்றை தன் பேரரசின் ஒரு பகுதியாக இணைத்துக் கொண்டார். சைரஸின் வெற்றி பாதை மெசபடோமியாவை நோக்கி சென்றபோது பாபிலோன் உலகின் மிக பழமையான மற்றும் பெருமைமிக்க நகரமாக இருந்தது. கிமு 539 பாபிலோனை கைப்பற்றிய சைரஸ் நகரின் மரபுகளையும் பாதுகாத்தார். கைதிகளாக இருந்த மக்களை விடுவித்தார். குறிப்பாக இஸ்ரவேலர்களை தங்கள் நாட்டிற்கு திரும்பவும் அனுமதித்தார். பாரசீக அரசியல் மனப்பான்மையின் ஒரு முக்கிய சான்றாகவும் அது அமைந்திருந்தது. இதனால்தான் சைரஸ் ஒரு வெற்றியாளராக மட்டுமல்ல, ஒரு நீதிமிக்க ஆட்சியாளராகவும் கூட நினைவு கூறப்படுகிறார். சைரஸின் அரசியல் அணுகுமுறை தெளிவானது. ஒவ்வொரு நாட்டின் மதமும் மொழியும் பழக்க வழக்கமும் மதிக்கப்பட வேண்டும். பேரரசு ஒரே சட்டத்தின் கீழ் இருக்கலாம், ஆனால் ஒரே கலாச்சாரத்தின் கீழ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எண்ணமே பாரசீக பேரரசை நீடித்ததாக மாற்றியது. இதன் மூலம்தான் பாரசீகர்கள் வெறும் போராளிகள் அல்ல, நிர்வாகிகள் என்ற அடையாளத்தையும் பெற்றார்கள். சைரஸுக்கு பிறகு அவரது மகன் காம்பிசஸ் எகிப்தை கைப்பற்றினார். எகிப்து போன்ற ஒரு பழமையான நாகரிகத்தை வெல்வது என்பது எளிதான விஷயம் அல்ல. ஆனால் பாரசீகர்கள் இங்கும் தங்கள் பழைய நடைமுறைகளையே பின்பற்றினார்கள். எகிப்திய மதச்சடங்குகள் தொடர அனுமதித்தார்கள். பாரசீக அரசன் எகிப்திய பாரவாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இதனால் பாரசீக பேரரசு ஆப்பிரிக்காவையும் தன் எல்லைக்குள் கொண்டு வந்தது. ஆனால் இந்த விரிவாக்கம் அரசியல் குழப்பத்தையும் உருவாக்கியது. காம்பிசஸின் மரணத்திற்கு பின்பு பேரரசில் குழப்பம் ஏற்பட்டது. பலர் அரசுரிமை கோரினார்கள். இந்த குழப்ப காலம் பாரசீக பேரரசின் அடித்தளத்தையே சோதித்தது. இங்குதான் வரலாற்றின் மேடையில் இன்னொரு முக்கியமான பெயர் தோன்றுகிறது. அதுதான் டாரியஸ். டாரியஸ் அதிகாரத்திற்கு வந்தபோது பேரரசு பறந்திருந்தாலும் ஒழுங்கற்ற நிலையில் இருந்தது. அவர் முதலில் செய்தது பேரரசை நிலைநாட்டுவது, கிளர்ச்சிகளை அடக்குவது. ஆனால் அதற்கு பிறகு செய்தது வரலாற்றில் அவரை தனித்துவமாக்கிய ஒரு விஷயம். டாரியஸ் ஒரு நிர்வாக பேரரசையே உருவாக்கினார். பேரரசை சட்ராபிகள் எனப்படும் மாகாணங்களாக பிரித்தார். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டார்கள். வரி வசூல், நீதித்துறை, இராணுவம் ஆகியவை தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. அதிகாரம் ஒரே கையில் கூடிவிட்டால் அது தடுக்கப்பட்டது. டாரியஸ் காலத்தில் பாரசீக பேரரசு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் இயந்திரமாகவே மாறியது. சாலைகள் அமைக்கப்பட்டன. புகழ்பெற்ற ராயல் ரோடு ஆசியாவின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை தகவல் பரிமாற்றத்தை சாத்தியமாக்கியது. ஒரே நாணய முறை, ஒரே அளவுகோல் ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டன. இதனால் வணிகமும் பொருளாதாரமும் வலுப்பெற்றது. இந்த நிர்வாக ஒழுங்கே பாரசீகர்களை அசீரியர்களிடம் இருந்து வேறுபடுத்தியது. அசீரியர்கள் பயத்தின் மூலம் ஆட்சி செய்தார்கள், பாரசீகர்கள் ஒழுங்கின் மூலம் ஆட்சி செய்தார்கள். இதனால்தான் பாரசீக பேரரசு வெறும் வெற்றிகளின் தொகுப்பாக இல்லாமல் ஒரு செயல்படும் உலக அரசியல் அமைப்பாகவே உருவெடுத்தது. ஆனால் இந்த ஒழுங்கு முழுமையான அமைதியை உறுதி செய்யவில்லை. பேரரசு பெரிதாகும் போது எல்லைகளில் மோதல்கள் தவிர்க்க முடியாதவை. குறிப்பாக கிரேக்க நகர நாடுகளோடு ஏற்பட்ட மோதல்கள் பாரசீக அரசியலுக்கு ஒரு புதிய சவாலாகவே மாறியது. இந்த மோதல்கள் தான் பின்னாளில் பாரசீக கிரேக்க யுத்தங்களாகவும் வெடித்தன. ஆக டாரியஸ் தனது நிர்வாக அமைப்புகளை உறுதிப்படுத்தியதற்கு பிறகு பாரசீக பேரரசு உண்மையான அர்த்தத்தில் ஒரு உலக பேரரசாக மாறியிருந்தது. அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல, பொருளாதாரம், சட்டம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து ஆகிய அனைத்தையும் ஒரே அமைப்பில் இணைக்கும் ஒரு புதிய ஆட்சி முறையும் உருவாகியிருந்தது. இதற்கு முன்பு எந்த பேரரசும் இவ்வளவு விரிவான நிலப்பரப்பை ஒரே நிர்வாக ஒழுங்குக்குள் கொண்டு வர முயன்றதே இல்லை. இதன் மூலம் டாரியஸ் ஒரு போர் வீரராக மட்டுமல்ல, ஒரு அரசியல் கட்டமைப்பாளராகவும் வரலாற்றில் நிலைத்தார். டாரியஸ் காலத்திலே சட்டமும் ஆட்சியும் ஒரே மனிதரின் மனநிலையை சார்ந்ததாக இருக்கவில்லை. ஒவ்வொரு மாகாணத்திற்கும் விதிக்கப்படும் வரி தெளிவாக நிர்ணயிக்கப்பட்டது. இது மக்களிடையே ஒரு புதிய உறுதியையும் உருவாக்கியது. எப்போது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற தெளிவு இருந்ததால்
அச்சமும் குழப்பமும் குறைந்தது. இந்த வரிமுறைதான் பாரசீக பேரரசின் பொருளாதார முதுகெலும்பாகவும் மாறியது. அந்த வரி வசூலே இராணுவத்தை பராமரிக்கவும் சாலைகள், கோட்டைகள், நகரங்கள் ஆகியவற்றை உருவாக்கவும் பயன்படுத்தப்பட்டது. ஆக டாரியஸ் தனது பேரரசை ஒரே சட்டத்தின் கீழ் வைத்தாலும் ஒரே மதத்தின் கீழ் வைக்க முயற்சிக்கவில்லை. இதுவே பாரசீக அரசியல் சிந்தனையின் மிக முக்கியமான தனிச்சிறப்பு. எகிப்தில் எகிப்திய கடவுள்களை வழிபட்டார்கள். மெசபடோமியாவில் பாபிலோனிய மத மரபுகள் தொடர்ந்தன. இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய இறைவனை வழிபட்டார்கள். ஈரானில் சொரோஸ்திர மத கருத்துக்கள் வலுப்பெற்றன. இந்த மத சகிப்புத்தன்மை பாரசீக ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சிகளை குறைத்தது. மக்கள் வெல்லப்பட்டவர்கள் அல்ல, பேரரசின் குடிமக்கள் என்ற உணர்வையும் மெதுவாக உருவாக்கியது. இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட பேரரசு இயல்பாகவே கிரேக்க நகர நாடுகளுடன் மோதலை நோக்கி நகரத் துவங்கியது. ஏஜியன் கடலோர பகுதிகளில் இருந்த கிரேக்க நகரங்கள் பாரசீக ஆட்சியின் விரிவை ஒரு அச்சுறுத்தலாகவே கண்டார்கள். அயோனிய கிரேக்க நாகரிகங்களில் ஏற்பட்ட கிளர்ச்சிகள் பாரசீக கிரேக்க மோதலின் முதல் விதையாக மாறியது. டாரியஸ் இந்த கிளர்ச்சிகளை அடக்கிய போதும் கிரேக்க உலகம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெற்றது. இந்த நிலையில் பாரசீக பேரரசும் முதல் முறையாக தனது எல்லைக்கு வெளியே உள்ள சிந்தனை முறையை எதிர்கொள்ள துவங்கியது. கிரேக்க நகர நாடுகள் ஒரு பேரரசின் கட்டுப்பாட்டுக்குள் வாழ பழகாதவை. அவை சிறியதாக இருந்தாலும் தங்கள் சுயாட்சி மற்றும் அரசியல் சுதந்திரத்தை மிக உயர்வாக மதித்தார்கள். இதனால் பாரசீகர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையிலான மோதல் வெறும் நிலப்பரப்புக்கான யுத்தமாக இல்லாமல் இரண்டு வேறு அரசியல் சிந்தனைகளுக்கு இடையிலான மோதலாகவே மாறியது. டாரியஸ் காலத்தில் நடந்த இந்த மோதல்கள் அவரது ஆட்சியின் இறுதி காலத்தை ஆட்கொண்டன. அவர் ஒரு பக்கம் நிர்வாக ஒழுங்கை வலுப்படுத்திக் கொண்டே மறுபக்கம் மேற்கில் உருவாகும் எதிர்ப்பை சமாளிக்கவும் முயற்சி செய்தார். இந்த இரட்டை சவால் பாரசீக பேரரசின் சக்தியையே சோதித்தது. டாரியஸ் இறந்தபோது பேரரசு வலுவாகவே இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அதன் எதிர்கால சவால்களும் தெளிவாக புலப்பட்டன. சைரஸிலிருந்து டாரியஸ் வரை பாரசீக பேரரசின் பயணம் என்பது மனித வரலாற்றில் ஒரு முக்கியமான கட்டத்தை குறிக்கக்கூடியது. அது வெறும் வெற்றிகளின் வரலாறு அல்ல. இது அதிகாரம் எவ்வாறு ஒழுங்காக மாறுகிறது, யுத்தம் எவ்வாறு நிர்வாகமாக மாறுகிறது, வெற்றியாளர்கள் எவ்வாறு ஆட்சியாளர்களாக மாறுகிறார்கள் என்பதற்கான ஒரு நீண்ட பாடம். சைரஸ் மனிதநேயத்தின் மூலமாக பேரரசை உருவாக்கினார். டாரியஸ் ஒழுங்கின் மூலமாக அதை நிலைநாட்டினார்கள். இந்த இரண்டு அணுகுமுறைகளும் சேர்ந்துதான் பாரசீக பேரரசை பண்டைய உலகின் மிகப்பெரிய அரசியல் அமைப்பாகவே மாற்றியது. பின்னாளிலே ரோமானியர்களும் முஸ்லிம் பேரரசுகளும் நவீன அரசுகளும் என அனைத்தும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரசீக நிர்வாக அனுபவத்தில் இருந்து கற்றுக்கொண்டிருந்தார்கள். மாகாண நிர்வாகம், வரிமுறை, சாலை அமைப்பு, மத சகிப்புத்தன்மை இவை அனைத்தும் இன்றும் உலக அரசியலில் காணப்படும் கருத்துக்களே. இந்த வகையில் பாரசீக பேரரசின் வரலாறு ஒரு பேரரசின் எழுச்சி மட்டும் அல்ல, அது மனிதன் அதிகாரத்தை எவ்வாறு ஒழுங்குபடுத்த முயன்றான் என்ற வரலாற்று சிந்தனை. அந்த சிந்தனையின் முதல் முழுமையான வடிவமே சைரஸிலிருந்து டாரியஸ் வரை விரிந்த பாரசீக அரசியல் பயணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.